இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள் கேட்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, கலப்பு பொருளாதாரம் தனியார் துறைகளுக்கும் எண்ணற்ற ஊக்கங்களை அளிக்காமல் அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது. கலப்பு பொருளாதாரம் தனியார் துறைகளுக்கு எண்ணற்ற ஊக்கங்களை அளிக்காமல் அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத பொருளாதார துறைகளுக்கும் இங்கு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத பொருளாதார துறைகளுக்கும் இங்கு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படியே இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் பாருங்க. which of the following statements are suitable for the Indian economy? A mixed economy does not provide many incentives to the private sector and imposes more control. Targets are fixed even for sectors that are not under government control. அப்போ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு படிக்கும் போது இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமில முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டுனா, எக்கனாமி பத்தின நிறைய டைப்ஸ் வந்து பேசுவோம். எக்கனாமி பத்தின டைப்ஸ் பேசும்போது முதல்ல மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படின்னு பேசுவோம். மைக்ரோ அண்ட் மேக்ரோ முன்னாடியே பார்த்தது மாதிரி 11வது புத்தகத்துல இந்த நுண்ணிய பொருளாதாரம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது வந்து பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படிங்கிறது எந்த மொழி சொல்லுன்னு சொல்லி 12வது புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. 12th எக்கனாமிக்ஸ் புத்தகத்துல இது வந்து கிரேக்க மொழி சொல். இந்த கிரேக்க மொழி சொல்ல மேக்ரோ அப்படின்னா பெரிய, மைக்ரோ அப்படின்னா சிறிய. எப்போ வந்து இந்த கூற்றுகள்லாம் உருவாகுதுன்னு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அதுல ஜேஎம் கீன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க, ஆடம் ஸ்மித் பத்தி பேசியிருப்பாங்க, பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு சொல்லியிருப்பாங்க, நுண்ணியர் பொருளாதாரத்தை யார் உருவாக்குறது, இந்த மாதிரிலாம் நிறைய 11th and 12th புத்தகத்துல இன்ட்ரோடக்ஷன்லயே பேசியிருப்பாங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு வரவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு கொடுப்பாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு கொடுக்கும்போது 3 விதமான பொருளாதாரங்கள், அதுல அதாவது இந்த மூலதனத்தை வச்சு நீங்க நமக்கு புரியுற மாதிரி படிக்கணும்னா கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு படிப்போம். கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு படிக்கும் போது இது வந்து என்னது, முதலாளித்துவம். அடுத்து என்ன படிப்போம், சோசியலிஸ்ட் அப்படின்னு படிப்போம். சோசியலிஸ்ட் அப்படின்னா என்னது, தொழிலாளித்துவம். அதுக்கப்புறம் இது ரெண்டு சேர்த்து இருக்கிறத மிக்ஸ்டு எக்கானமி அப்படின்னு படிப்போம். நம்ம இத்தனை வருஷமா நல்லா ஒரு விஷயம் படிச்சு வச்சிருப்போம். என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் இருக்கக்கூடிய நாடு, இந்தியா இஸ் a மிக்ஸ்டு எக்கானமி அப்படின்னு படிச்சு வச்சிருப்போம். அது சரி. ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் மிக்ஸ்டு எக்கானமி தான். அதுல கேபிட்டலிஸ்ட் தன்மை அதிகமா இருக்கா, சோசியலிஸ்ட் தன்மை அதிகமா இருக்கா அப்படிங்கிறது தான் பேசு பொருளை தவிர்த்து உலகில் எந்த ஒரு நாடும் முழுக்க 100% கேபிட்டலிஸ்டாவோ 100% சோசியலிஸ்டாவோ இருக்க முடியாது. நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த சோசியலிசத்தோட இன்னொரு பரிணாமம், இன்னொரு ஃபார்ம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்ட்டுனா கம்யூனிசம் அப்படின்னு சொல்றோம். நீங்க இந்த கம்யூனிசத்தையும் சோசியலிசத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நிறைய கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். லாப நோக்கத்தோடு செயல்படுறது கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, சேவை நோக்கத்தோடு செயல்படுறது சோசியலிஸ்ட் எக்கானமி. இதற்கான ஆன்சர் என்ன சொல்லியிருக்கும் பாருங்க, ஏ வந்து ஒன் ஒன்லி கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.